என்னோடய ஸ்டைல் வந்து புளியோகரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஆன் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் போட போகிறேன். ஆயில் போட்டு நல்லா வந்து காயிடும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு வந்து ஸோ கடுகு ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நேற்றுக்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீக்கிரம் வந்து பொரிஞ்சு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் போடலாம். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நட்ஸ் வந்து கொஞ்சம் போடுறேன். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வதங்கட்டவங்கள நம்ம பார்த்திங்கன்னா லைட்டை வந்து நான் மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ நேற்றுக்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம மிளகா பொடி ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சு புளி தண்ணி வந்து ஆட் பண்ணுவேன். கேஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் புளியோகரை மிக்ஸு. இதுவும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து வதக்கட்டும். ரைஸுக்கு பொறுத்தவரைக்கும் உப்பு வந்து பத்தாது. ஸோ அதுதான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து இது வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து வதங்கினது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் மேடம் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இந்த பக்கம் வந்து சுடு வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து செஞ்சுக்க போகிறேன். ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு பொரியல் மாதிரி பண்ணிக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் காம்போ வந்து வாழைக்காய் பொரியல் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த புளியோகரை ரைஸ்க்கு வந்து காம்போவாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ புளி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கிண்டி கலையில் கட்டுனே இருங்கோ. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி எப்போனா ட்ராவலில் இருக்கும்போது பாக்ஸ்க்கு என்னோடய பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து புளியோகரை பண்ணி கொடுப்பேன். ஈவன் அந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து புளியோகரை வந்து விரும்புவாங்க. எஸ்பெஷலி கனடிகாஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டான எம்மியான புளியோகரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா கஷின் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா புளியோகரையும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியலும் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சுடு சாதம் இருக்குது. கர்ட் ரைஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தந்துருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஈஸ்வரி.